ஒரு வாக்காளர் அந்த இடத்துல இருக்கிறாங்களா இல்லையா? இருக்கிறாங்க. இருந்ததுக்கான ஆதாரம் எபிக். நீ என்ன சொல்ற? 2002 அல்லது 2005 நீங்க வாக்களிச்சிருக்கிறீங்களா? வாக்காளர் பட்டியலில் இருந்திருக்கிறீங்களா? ஆமா. முதல்ல கொடுத்த வாக்காளர் அடையாள அட்டை எண் போட்டாச்சு. அப்பா பேரு, கல்யாணம் ஆகியிருந்ததுன்னா ஹஸ்பண்டோட சரியா போச்சு இல்ல. அப்புறம் மறுபடியும் வந்துட்டு இன்னும் விளக்கம் கொடு அப்படின்னா என்ன அர்த்தம்? விடுதலை சிறுத்தைகள் தலைவர் திருமாவளவன் சொன்னார்ல, இது வந்துட்டு வாக்காளர்களுடைய அந்த உண்மை தொடர்பான வாக்காளர் பட்டியல் திருத்தம் கிடையாது, இது மாறா இது குடிமக்கள் அப்படின்ற ஒரு இடத்துல இருந்துட்டு நீக்குவதற்கான ஒரு முயற்சி தான் இந்த படிவம் அப்படின்னு சொன்னாரு. அதுதான் இப்ப தெளிவாகுது. இந்த மாதிரி கேட்டிருக்கிறதெல்லாம் உன்னுடைய ரூபாயினுடைய மதிப்பு, டாலருக்கு நிகரான ரூபாயின் மதிப்பு 92 ரூபாயில் நிக்குது. தனிநபர் வருவாய் வந்து 139 140 இடத்துல இருக்குது. ஒட்டுமொத்த உள்நாட்டு உற்பத்தியில நான் மேல வந்துட்டேன், நான் 3வது பெரிய பொருளாதாரம்னா வாயால யாராவது சிரிப்பாங்களா உலகத்துல? சோ அந்த வெறித்தனமா அந்த டெலிஷன் எல்லாம் பண்ணிட்டு இருக்கிட்டு இதை இந்து நாடா மாத்துறது, இந்து முஸ்லிம்களை போட்டு அடிக்கிறது, கிறிஸ்தவர்களுடைய கொண்டாட்டத்தை போட்டு சீர்குலைக்கிறது. இங்கே ஒரு பொண்ணு கிறிஸ்துமஸ் கொண்டாடினா அதுல வந்துட்டு பாத்தீங்கன்னா 2 பேர் முஸ்லீம், அவர்களை போட்டு அடிக்கிறது. முஸ்லிம்கள் வாழக்கூடிய பகுதியில் தான் இவங்க குறி வைப்பாங்க. ஏன்னா பாரதிய ஜனதா இந்த வெறித்தனமான வேலை தானே, நாட்டை முன்னேற்ற பாதையில கொண்டு போறதா எங்களுக்கு வேலை. உடல் வலிமையை உறுதி செய்யும் சிலாஜித், கவனத்தை மேம்படுத்தும் அஸ்வகந்தா மற்றும் உயிர் சக்தியை பெருக செய்யும் முஸ்லி போன்ற இமயமலையின் உணவுப் பொருட்களை கொண்டு வந்து மிஸ்டர் பர்ஃபெக்ட் உருவாக்கப்பட்டுள்ளது. உங்கள் முழு குடும்பத்தின் ஆரோக்கியத்தை மா நேச்சுரல்ஸ் மூலம் உறுதி செய்திருங்கள். 100% இயற்கையான மூலிகை பொருட்கள் மூலம் உருவாக்கப்பட்ட மிஸ்டர் பர்ஃபெக்ட் மற்றும் மிஸ் பர்ஃபெக்ட் தலைமுறையாக குடும்பங்களின் உடல் வலிமை, மன வலிமை மற்றும் மகிழ்ச்சியை பெருக செய்கிறது. உங்கள் மகிழ்ச்சியான பயணத்தை துவங்க www.manaturals.com என்ற இணையதளத்தை பார்வையிடவும் அல்லது வாட்ஸ்அப் எண்ணிலும் தொடர்பு கொள்ளலாம். வணக்கம் தொடர்களே. ரூசஸ்தின் வாயிலாக இன்று மீண்டும் உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். எஸ்ஐஆர் நடவடிக்கைகளின் போது அக்டோபர் 27 முதல் அடுத்த ஒரு 35 நாட்களுக்கு மேற்கொள்ளப்பட்ட வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்த நடவடிக்கையின் போது தமிழ்நாடு முழுவதும் அவர்கள் இந்த வாக்காளர் படிவங்களை கொடுத்து அதை நிரப்பி பொதுமக்களிடம் பெற்றதில் 97,37,000 வாக்காளர்கள் தமிழ்நாட்டினுடைய வாக்காளர் பட்டியலிருந்து நீக்கப்பட்டிருக்கிறார்கள். அதில் 27 லட்சம் பேர் இறந்தவர்கள், மீதமுள்ள 60 லட்சம் பேர் கேள்விக்குறியாகவே இருக்கிறது. இதுவரை மீண்டும் தங்களை சேர்க்க வேண்டும், விடுபட்டவர்கள் அதாவது நீக்கப்பட்டவர்கள் என்று சொல்லி அவர்கள் ஒரு 7.5 லட்சம் பேர், 7,58,000 பேர் மறுபடியும் தங்களை இணைத்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஆதாரத்துடன் அவர்கள் ஆரிய படிவங்களை கொடுத்து மீண்டும் கோரிக்கை விடுத்திருக்கிறார்கள், வாக்காளர் பட்டியலில் தங்களை சேர்க்க வேண்டும் என்று. இதற்கிடையே நேற்று ஒரு அபாயகரமான ஒரு தகவல் வெளிவந்திருக்கிறது. திருச்சி மாவட்டம் உத்தரசநல்லூர்ல பார்த்தீங்கன்னா முஸ்லீம் பெருமக்கள் அதிகமாக வசிக்கக்கூடிய ஒரு இடத்துல அவங்களுடைய இதெல்லாம் அவங்களுக்கும் ஃபார்ம் எல்லாம் கொடுத்துருக்குறாங்க, அதெல்லாம் எடுத்துட்டு இருக்கிறாங்க. வரை வாக்காளர் பட்டியலில் அவங்களுடைய பேர் வந்துருக்குது. ஆனால் அவங்களுக்கு விளக்கம் கேட்டு அவங்களோட பெரும்பான்மை இடம் இருக்கு. நீங்கள் கடந்த 2002வது ஆண்டு 2005வது ஆண்டுல நீங்க வாக்கு போட்டீங்களா? யார் வாக்கு போட்டது? எங்கிருந்து வாக்கு போட்டீங்க? எங்க பிறந்தீங்க? அப்படின்னு சொல்லிட்டு பல்வேறுபட்ட விளக்கங்களை கேட்டு தேர்தல் ஆணையங்கிட்ட நோட்டீஸ் அளிக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே 10 லட்சம் பேருக்கு நோட்டீஸ் கொடுத்தாங்க. அது இல்லாத அப்புறம் ஒரு 2.5 லட்சம் பேருக்கு நோட்டீஸ் கொடுத்தாங்க. அதில் குறிப்பா பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு வந்திருக்குது. அவங்க கேட்குறாங்க, இந்த பாருங்க அந்த ஃபார்முடைய இன்னொரு படிவம் இருக்குது இல்லை அவங்ககிட்ட காப்பி, அதை வச்சு கேட்குறாங்க, இந்த பாருங்க இதில் நாங்கள் எங்கே தப்பாக ஃபைல் பண்ணியிருக்கிறோம், என்னென்ன கேட்டிருக்கிறாங்க அதெல்லாம் சரியாக தான் பண்ணியிருக்கிறோம், ஆனால் எனக்கு வந்திருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் எடுத்து காட்டுறாங்க. எல்லாரும் முஸ்லீம் குடும்பத்தினர், ஒரே குடும்பத்தை சேர்ந்த 9 பேர். நாங்கள் எங்கள் 9 பேருக்கு இந்த மாதிரி விளக்கம் கேட்டு அனுப்பியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இது இன்னைக்கு காத்தால சன் நியூஸில் வந்திருக்குது. இந்த செய்தி பார்க்குறதுக்கு ஆச்சரியமாக இருக்குது. தமிழ்நாடு விழிப்புணர்வு பெற்ற ஒரு மாநிலத்திலேயே இங்கேயே அந்த மாதிரி திட்டமிட்டு இப்போ இவங்க கேட்குறாங்க இல்லையா, இந்த விளக்கம் கொடுத்துட்டு போக வேண்டியதானே நீங்கள் சொல்லுவீங்க. எதற்காக விளக்கம் கொடுக்கணுன்றேன். ஒரு முகவரியில் அவங்க இருக்கிறாங்க, அவங்க ஏற்கனவே ஓட்டு போட்டாங்களா? ஆமாம் போட்டாங்க. ஓட்டு போட்ட வாக்காளர் அடையாள அட்டைன்னு இருக்கா? வாக்காளர் அடையாள அட்டைன்னு இருக்கு. அந்த வாக்காளர் அடையாள அட்டை சரியா? சரி. அப்புறம் என்ன இருக்குது? போன தேர்தலில் 2024 வாக்களிச்சிக்கலாம். ஆமாம். வாக்காளர் அடையாள அட்டைன்னு நீங்களே மேலே கொடுத்து அந்த ஃபார்மை கொடுக்குறீங்க. அப்புறம் விளக்கம் கேட்கறது எதுக்கு மறுபடியும்? இதுதான் மக்களை கூர்மையாக கவனிக்க வேணும். இப்ப இவங்க விளக்கம் கொடுத்து அதற்கான ஆதாரங்கள் எல்லாம் தாசில்தார் ஆபீஸ்ல வாங்கி கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இருப்பிட சான்றிதழ், பிறப்பு சான்றிதழ், செத்து போனவங்கன்னா செத்தவங்களுடைய சான்றிதழ் கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரே ஒரு வார்த்தை, இறுதி வாக்காளர் பட்டியல பிப்ரவரி மாதம் 8ஆம் தேதி இப்படி வரப்போகுது, 14ஆம் தேதி வரப்போகுது. அப்ப இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அதோட அவ்வளவுதான். என்ன, நீங்க கொடுத்தது போதுமானதாக இல்லை.
ஒரே வார்த்தை, நீங்க கொடுத்த விளக்கங்கள் போதுமானதாக இல்லை, ஏற்கக்கூடியதாக இல்லை, ஏற்கப்படவில்லை அப்படி சொல்லி போட்டாங்கன்னா அவங்க நீதிமன்றத்திலேயே போயிட்டா வாதாட முடியும்? இல்ல வழக்கு தொடருவாங்க. யோசிச்சு பாருங்க, எப்படி ஒரு நெருக்கடியை ஏற்படுத்துது பாருங்க இந்த தேர்தல் ஆணையம். ஒரு வாக்காளர் அந்த இடத்துல இருக்கிறாங்களா இல்லையா? இருக்கிறாங்க. இருந்ததுக்கான ஆதாரம் எபிக் எலக்ட்ரானிக் போட்டோ ஐடி கார்டு. நீ என்ன சொல்ற, 2002 அல்லது 2005க்குள்ள நீங்க வாக்களிச்சிருக்கிறீங்களா, வாக்காளர் பட்டியலில் இருந்திருக்கிறீங்களா? ஆமா. முதல்ல கொடுத்த வாக்காளர் அடையாள அட்டை எண் தோ போட்டாச்சு. அப்பா பேரு, கல்யாணம் ஆகியிருந்ததுன்னா ஹஸ்பண்டோட பேரு, முடிஞ்சு கணவரோட பேரு, சரியா போச்சு இல்ல? அப்புறம் மறுபடியும் வந்துட்டு இன்னும் விளக்கம் கொடு அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்ப விடுதலை சிறுத்தைகள் தலைவர் தோல் திருமாவளவன் சொன்னார்ல, இது வந்துட்டு வாக்காளர்களுடைய அந்த உண்மை தொடர்பான வாக்காளர் பட்டியல் திருத்தம் கிடையாது, இது மாறா இது குடிமக்கள் அப்படின்ற ஒரு இடத்துல இருந்துட்டு நீக்குவதற்கான ஒரு முயற்சி தான் இந்த படிவம் அப்படின்னு சொன்னாரு. அதுதான் இப்ப தெளிவாகுது. இந்த மாதிரி கேட்டிருக்கிறதெல்லாம் ஏன் அவங்களுக்கு குறிப்பா வரணும்? இப்ப இந்த 10-12 லட்சம் பேர் கொடுத்துருக்காங்களே, அதெல்லாம் எப்படி, யாரு, என்ன அப்படின்ற அடையாளம் நம்மளுக்கு தெரியாது. ஏன்னா எல்லாம் இண்டிவிஜுவல்ஸ். இது எப்படி ஜெனரேட் பண்றது? இன்னைக்கு இவங்க சொல்லியிருக்காங்க, மேற்கு வங்க முதலமைச்சர் மம்தா பானர்ஜி சொல்லியிருக்காங்க, இதெல்லாம் ஏஐ வேலை, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வச்சுட்டு இந்த மாதிரி பண்றாங்க. ஏன்னா அது ரேண்டமா தெரியுது, என்ன அடிப்படைன்னு தெரியல. ஹஸ்பண்டு ஒய்ஃபு அவங்க 2 பேருக்கு இருக்குது. ஆனா கணவருடைய அந்த தங்கச்சிக்கு இல்லை, செத்து போயிட்டாரு, அவருடைய பேர் இருக்குது. ஏன் ஃபார்ம் கொடுக்கும் போதே சொல்லிட்டாங்க அப்படி இருக்க பேர் இருக்குது. இருக்கிறாரு, அவர் காட்டுறாரு, இதை பாருங்க என்ன செத்துட்டாங்கன்னு போட்டிருக்கிறாங்க. இதெல்லாம் எப்படி நடக்க முடியும்? ஒரு ஃபார்ம் வருது, அதை எடுத்து நீங்க வந்துட்டு என்ட்ரி போடுறீங்க. அது என்ட்ரி போடும் போதே முதல்ல நீங்க என்ட்ரி போடுறது என்ன அப்படின்னா, ஏற்கனவே அந்த ஃபார்மை டவுன்லோட் பண்ணிட்டு அந்த ஃபார்ம்லயே தான் நீங்க ஃபில்அப் பண்ண போறீங்க இதுல இருக்கிறத. ரைட்டுங்களா? அதானே? அப்படித்தானே ஃபில்அப் பண்ணி நீங்க வந்துட்டு அப்லோட் பண்ண போறீங்க. அது அப்லோட் ஆகிட போகுது. அப்ப அந்த விவரங்கள் எல்லாம் அந்த அந்த அதுல போயிட்டு அங்க கிளிக் பண்ணாங்கன்னா, தேர்தல் ஆணையம் கிளிக் பண்ணாங்கன்னா அந்த வாக்காளர் பற்றிய எல்லா விவரமும் அதுல வரும். அப்படித்தானே பண்றீங்க? அப்போ இருக்கிற ஃபார்ம்ல இருக்கிறாரு அப்படின்றது இருக்கு, வாக்கு எங்கேருந்து போட்டீங்கன்றது இருக்கு, வாக்குச்சாவடி எண் இருக்குது, அதே வாக்குச்சாவடியில தான் போட்டு அவரு கொடுத்துருக்கிறாரு. அதைத்தான் பிஎல்ஓ எடுத்தாந்து சரண்டர் பண்ணியிருக்காரு. பிஎல்ஓ கொடுத்ததை வச்சுதான் பிஎல்ஏக்கெல்லாம் எடுத்தாந்து கொடுத்துருக்காங்க. அதை வச்சுதான் இஆர்ஓ எலக்டோரல் அந்த ரோல் ஆபீசர் அவர் பண்றாரு. அப்புறம் எப்படி காண போவோம்? எப்படி அது தப்பா என்ட்ரி ஆகும்? இப்ப புரியுதுங்களா? எலக்ட்ரானிக்ஸை வச்சுக்கிட்டே இதை பண்றாங்க அப்படின்னோம்னா இந்த மோசடி எங்கேருந்து நடக்குது? யாருக்குமே விளக்கம் சொல்ல தெரியல. இல்ல அப்படிலாம் இல்லை கேட்ட, நாங்க ஒன்றும் அப்படிலாம் விளக்கமே கேட்கல. இன்னைக்கு அவங்க சொல்றாங்க நாங்க அப்படிலாம் ஒன்றும் விளக்கம் கேட்கல. ஏன்னா இந்த ரேண்டம் டிலிஷன் இருக்குது இல்லைங்களா, அந்த ரேண்டம் டிலிஷன் தான் பெரிய பிரச்சனை. அதே மாதிரி நேற்று நான் சொன்ன மாதிரி போடியில ஒரே முகவரியில 412 பேர் யார் சேர்த்தது? இதுக்கெல்லாம் எந்த விதமான விளக்கமும் கொடுக்க மாட்டேன்றாங்க இங்க இருக்கக்கூடிய அர்ச்சனா பட்நாயக். நோ, எந்த விதமான விளக்கமும் இல்லை. ஒருவேளை புத்தாண்டெல்லாம் கொண்டாடிட்டு அவங்க வெள்ளிக்கிழமை வந்து விளக்கம் கொடுக்குறாங்களான்றதை பார்ப்போம். அப்புறம் சந்திக்கிறது இல்லை, அப்புறம் எங்கேருந்து விளக்கம் கிடைக்கிறது? ஆச்சரியமா இருக்குது. இப்போ இந்த இந்து பத்திரிகை நீங்க இந்து படிக்கிறவரா இருக்குன்னா, தமிழ்நாடு எஸ்ஐஆர் அன்யூஷுவல் பேட்டர்ன்ஸ் இன் டிலீட்டட் எலக்டோரல் லிஸ்ட் அப்படின்ட்டு டிசம்பர் 22 கொடுத்தாங்கடா. அதை எடுத்து நீங்க பாருங்களேன், டேட்டா பாயிண்ட் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவு தொகுத்து இருக்கிறாங்கன்றதை பாருங்க. அவங்க சொல்றாங்க ஒரு இடத்துல பாத்தீங்கன்னா 8613 வாக்குச்சாவடிகளில் அப்நார்மலி ஹை டிலிஷன் ரேட்ஸ். ஒரு இடத்துல 200க்கு மேல 250 பேருக்கு மேல. ஒரு வாக்குச்சாவடியிலே 800 to 1000 1100 பேர் இருப்பாங்க. அதுல வந்துட்டு பாத்தீங்கன்னா 20-25% பேர் அப்நார்மல் டிலிஷன்ஸ். அது எப்படி ஒரு வீடா போயிட்டு தேட முடியுமா அது நம்ம? அப்ப எப்படி இதெல்லாம் பண்றது? ஹவு டு கோப் அப் வித் தீஸ் அப்நார்மல் அனமாலிஸ்? எப்படி இதெல்லாம் பண்றது? புரியல. நான் அதனால தான் நான் திருப்பி சொன்னேன். பல இடங்கள்ல வந்துட்டு ஜமாத்து இதை பண்ணாங்க. முஸ்லிம்கள் வாழக்கூடிய பகுதியில் தான் இவங்க குறி வைப்பாங்க. ஏன்னா பாரதிய ஜனதா இந்த வெறித்தனமான வேலை தானே, நாட்டை முன்னேற்ற பாதையில கொண்டு போறதா எங்களுக்கு வேலை. இன்னைக்கு கூட போட்டாச்சு, இந்தியா 4வது 2வது 3வது பெரிய பொருளாதாரமா ஆயிப்போச்சு. ஜப்பானை பின்னுக்கு தள்ளிட்டோம். ஜப்பானை பின்னுக்கு தள்ளின பொருளாதாரமா அது? உன்னுடைய ரூபாயினுடைய மதிப்பு, டாலருக்கு நிகரான ரூபாயின் மதிப்பு 92 ரூபாய்கள் நிக்குது. தனிநபர் வருவாய் வந்து 139 140வது இடத்துல இருக்குது. ஒட்டுமொத்த உள்நாட்டு உற்பத்தியில நான் மேல வந்துட்டேன், நான் 3வது பெரிய பொருளாதாரம்னா வாயால யாராவது சிரிப்பாங்களா உலகத்துல? நீ மட்டுமே இந்த மாதிரி பீத்திக்கிறிய, அதுல ஏதாவது அர்த்தம் இருக்குதா? இது முன்னேறிய நாடா? அது எந்த இடத்துல இது முன்னேறிய நாடு? அதிகமான வேலை வாய்ப்பின்மை வருடத்துக்கு வருடம் அதிகரிக்குது இல்ல, உற்பத்தி அதிகரிக்குது இல்ல. உற்பத்தி அதிகரிக்குதுன்னா வேலை வாய்ப்பு அதிகரிக்கணும்ல. தமிழ்நாட்டில் அதிகரிச்சிருக்கு இல்ல? அந்த மாதிரி காட்டுறீங்க ஏதாவது லிஸ்ட? எதுவுமே கிடையாது. அரசு பணியில வேலைக்கு எடுக்கிறது இல்ல,
அவங்க கார்பரேட் வேலைக்கு எடுத்தா உண்டு, இல்லாட்டி இல்லை. அவங்க சொஃபஸ்டிகேட்டட் மிஷினரி கொண்டு வந்துட்டு ஆட்கள் எடுக்கிறதே குறைச்சிட்டானுங்க, இல்லாட்டி அவங்க மூடிக்கிட்டு போயிட்டே இருப்பானுங்க. அவ்வளோதானே, இதில் எங்கே முன்னேற்றம்? ஸோ இந்த வெறித்தனமாக அந்த டெலிஷன் எல்லாம் பண்ணிட்டு இதை இந்து நாடாக மாற்றுறது, இந்து முஸ்லீம்களை போட்டு அடிக்கிறது, கிறிஸ்தவர்களுடைய கொண்டாட்டத்தை போட்டு சீர்குலைக்கிறது. இங்கே ஒரு பொண்ணு கிறிஸ்துமஸ் கொண்டாடினா அதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 2 பேர் முஸ்லீம், அவர்களை போட்டு அடிக்கிறது. இதில் குறிப்பாக கவனிங்க, இதில் விஎஸ்பியோ பஜ்ரங் தள்ளோ இல்லை அகில் பாரதிய வித்யார்த்தி பரிஷத்தோ இல்லை ஆர்எஸ்எஸ்காரங்க வேற ஒரு ஊடகத்திலையோ ஏதாவது ஒருத்தர் வராங்கன்னு வச்சுக்கோங்களேன், இவங்களுக்கு உள்ளேருந்து தகவல் கொடுக்குறானுங்க இந்த மாதிரி, அதாவது மாணவர்களிடையே அந்த அளவுக்கு மதவெறி போயிடுச்சு. அது மாதிரி ஒரு விழா நடக்குது, அதில் 2 முஸ்லீம்கள், அவங்க நேராக வரானுங்க, 5-6 பேர் வந்துட்டு அடிக்கிறாங்க. இதான் பார்த்துட்டு இருக்கிறோம். ஸோ இதெல்லாம் பார்த்து தான் நம்ம சொன்னது, முஸ்லீம் ஜமாத்தெல்லாம் ரொம்ப எச்சரிக்கையாக இருங்க. அதே மாதிரி சர்ச்சு, ஏன்னா அந்த பகுதியில் வாடக்கூடிய மக்கள் எல்லாம் அடிச்சு தள்ளி தூக்கி போடு, இவங்களாம் நம்மளுக்கு வாக்காளர் கிடையாது அப்படின்ற ஒரே காரணத்தை வச்சு டிலீஷனை பண்ண வேண்டியது. ஏதோ ஒரு இன்க்ளூஷன் வந்து நான் பண்ணுறேன், அதை சொல்ல வரேனே. இப்போ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை வச்சுட்டேன்னா சில இன்புட்ஸை கொடுத்தா அது எல்லாத்தையும் பார்த்துக்கும், அவ்வளோதானே. ஆனால் இதை வெரிஃபை பண்ணி கிளியர் பண்ணணும் அப்படின்னோம்னா ஒரு அட்ரஸ்லையும் ஒரு டிலீஷன்லையும் நீங்கள் ஒர்க் பண்ணி ஆகணும். அந்த தேர்தல் கட்சிகளுடைய முகவர்கள், வாக்குச்சாவடி முகவர்கள், அவங்கள கேட்டால் அப்படிலாம் இல்லை, நாங்கெல்லாம் பர்ஃபெக்டாக பண்ணி கொடுத்துறோம் அப்படிதான் அவனுக்கு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இது எப்படி இருக்கு பாருங்க. நம்ம சொல்ல வேண்டியது, உன் பூத்தில் முதல்ல எவ்வளோ பேர் டிலீஷன்றதை பாரியா, எல்லாம் அப்படியே ஒரு தொகுதி வயசு நீங்கள் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல வேண்டியதான். அதெல்லாம் பார்க்குறாங்க, ஏதோ பார்க்குறாங்களா என்னன்னு தெரியல அப்படின்றாங்க, அவ்வளோதான். இவ்வளவு தூரம் அப்டார்மலிஸ் எவ்வளோ பாருங்க. இதில் என்னன்னா 3904 போலிங் ஸ்டேஷன்ஸ் ஷோ ஹை டெத் ப்ரொபோர்ஷன்ஸ், 495 வாக்குச்சாவடிகளில் ஷோ 100% டெத் பேஸ்டு டெலிஷன்ஸ், 100% டெலிட்டட் எல்லாமே வந்துட்டு டெத்து தான், ஷிஃப்ட் ஆனவங்க கிடையாது. டெலிஷன் எவ்வளோ பேர் இருக்காங்க, அவ்வளோ பேர் செத்து போயிட்டாங்க. இது யார் போயிட்டு பார்க்கறது? இதில் அவங்க 1-2 இல்லை 4 ஜேர்னலிஸ்ட்டுங்க சேர்ந்து ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. இதை இவங்க வந்துட்டு 19ஆம் தேதி வெளியிட்டாங்க இல்லையா, அப்பவே அரீனா அரோரா, நிதிகா பிரான்சிஸ், சம்பவி பார்த்தசாரதி, விக்னேஷ் ராதாகிருஷ்ணன் ஆகிய 4 பேர் சேர்ந்து வேலை செஞ்சிருக்கிறாங்க. ஒரே பத்திரிகை, அது இந்து மட்டும்தான் வேலை செய்ததில்ல. அங்கே போனீங்க அப்படின்னோம்னா ரிப்போர்ட்டர்ஸ் கலெக்டிவ் அவங்க பண்ணாங்க, பீகார்ல நிறைய விடயங்களை பண்ணாங்க. இவ்வளவு வெளிக்கொண்டு வர்றோம், இவ்வளோத்தையும் சரி பார்த்து பண்றதுக்கு வந்துட்டு இங்கே கட்சிகள் இல்லை, கட்சிகளுடைய முகவர்கள் தயாரா இல்லை. எங்க இருந்து போட்டீங்க, அந்த டீட்டெயிலை கொடுங்க அப்படின்னு வாங்கி ஏதாவது பண்றாங்களா என்ன ஒண்ணுமே தெரியாது. சரி, இதை பத்தி ஏதாவது விளக்கம் கொடுத்துருக்காங்க தேர்தல் ஆணையம், 1 2 3 4 5 பத்தியில கொடுத்துருக்குறாங்க. ஏதாவது விளக்கம் இருக்குதா தேர்தல் ஆணையத்துக்கிட்ட இருந்து? இல்லை. அதனால தான் நான் மக்களை நான் சொல்றேன், நீங்க உங்களோட குடும்பத்தோட நிறுத்திக்காதீங்க, அடுத்தவங்களை பாருங்க, குறிப்பா கிராமத்துக்கு போங்க. நான் அது முடிஞ்ச அளவுக்கு நான் செஞ்சுட்டு இருக்கிறேன்னு வச்சுக்கோங்க. அதை ஏன்னா இப்ப என்ன ஆச்சு, இன்னைக்கு 1 இன்னும் ஒரு 18 நாள் தான். இதற்குள்ள நம்ம எல்லாத்தையும் கரெக்ட் பண்ணணும். எவ்வளவு பேரை நம்ம வந்துட்டு சால்வேஜ் பண்ண முடியுமோ எடுத்து அந்த மறுபடியும் சேர்க்க முடியுமோ அதை சேர்க்கணும். எவ்வளவு பேரை எக்ஸ்போஸ் பண்ண முடியுமோ அதை எக்ஸ்போஸ் பண்ணணும். இதுக்கப்புறம் அடுத்த சவால் இருக்குது, இவிஎம். அதில் போயிட்டு முட்டிக்கிட்டு கிடக்கணும். ஸோ எனவே மக்களே, உங்களை தாண்டி இந்த ஜனநாயக கடமையை செய்வீர்கள் என்று எதிர்பார்க்கின்றேன். குறிப்பாக கிறிஸ்தவ பெருமக்கள், இஸ்லாமிய பெருமக்கள் இருக்கக்கூடிய பகுதிகளில் எல்லாம் சரியா இருக்கா அப்படின்றத பாருங்க. முதல்ல டெத் ஷிஃப்டட், இது 2த்தையும் மட்டும் பாருங்க. கொடுத்துட்டீங்களா ஃபார்மு, ரைட்டு வந்திருக்குதா பாருங்க, உடனே ரொம்ப ஈஸியாக போட்டுடலாம். அது உங்களுடைய வாக்காளர் அடையாளத்தை போட்டுட்டு எந்த தொகுதியில் போட்டுட்டீங்கன்னா போதும். தமிழ்நாடு எந்த தொகுதி வாக்காளர் அடையாள அட்டை என்ன போதும், உடனே வந்துடுது. அதை பார்த்துருங்க, சரி பார்த்து அது அந்த பாகத்தில் எத்தனாவது சீரியல் நம்பர் எத்தனாவது இருக்குது, அவ்வளோதான். அவங்ககிட்ட சொல்லி எழுதி வச்சு சொல்லுங்க, அவ்வளோதான். இதை பண்ணுங்க, இந்த கடமையை நாம் செய்ய வேண்டும். இது ஒரு பெரிய சவால் அந்த நாட்டு அரசே கொண்டு வருது. ஆனால் கண்டுக்கிறதுக்கு வந்துட்டு நீதிமன்றங்கள் இல்லை. இப்போ இதெல்லாம் வந்துட்டு நோட்டீஸ் கொடுக்கலாம். இது இந்திய தேசிய நாளிதழ், இது டெல்லியிலேருந்து தான் வருது. இது உச்சநீதிமன்றம் ஏதாவது சுவமோட்டோ ஏதாவது கேஸாக போடுறாங்க, இதில் பொய்யா சொல்லிட்டு இருக்கிறாங்க. தேர்தல் ஆணையத்தினுடைய டேட்டால இருக்குது, அவங்க சொல்றாங்க பாருங்க. The PDF of each polling station was downloaded from the TN Election Commission website and then translated to look at the elector level data. For analysis, this data was then aggregated and queried. அப்படி சொல்லி போடுறாங்க. இதை விட என்ன ஆதாரப்பூர்வம் வேலை செய்யணும்? இப்படியெல்லாம் இந்த ஒரு நாட்டிலேயாவது நடக்குமா? ஒரு முன்னேறிய நாட்டில், ஜப்பானில், ஜெர்மனியில், சைனாவில், அமெரிக்காவில், எங்கே பிரான்ஸில் எங்கே நடக்குமா? இதுதான் 3வது பொருளாதாரத்தில் பெரிய நாடு. எனவே புரிஞ்சு கொள்ளுங்கள்,
நம்முடைய கடமை அதிகம் இருக்கின்றது. நாம் அதை செய்ய வேண்டும். மீண்டும் சந்திப்போம் தொடரில். நன்றி, வணக்கம். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக அடிமைகளாக இருந்தது போதும். இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.